ஆண்டி எங்களுக்காண்டி வந்து கரண்டி ஆம்லெட்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க வீட்டில் தரதாங்க சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. எல்லோரும் சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. ஒயிட் ரைஸு வெறும் மட்டன் தட்டு நிறச்சி சாப்பாடு வந்துருச்சுங்க. மட்டன் பெப்பர் இதுவே வந்து நல்லா குக் ஆயிருக்கு. நெஞ்செலும்புல துளிர் எலும்புன்னு கேட்கணுமா. ஸோ ஆண்டி வந்து இது எல்லாம் பொன்னமராவதியில் வாங்கியிருக்காங்க. கைட்டே உருட்டுவாங்களோ. ஓகே, ஸோ இவ்வளோ ஸ்நாக்ஸ் வச்சு அடுத்து வந்து காஃபி வந்துருச்சுங்க. இதுக்கு பேர் தேன் போடலாம். சரிங்க, நாங்கள் வந்து இப்போ மதுரையிலேருந்து கிளம்புறோம். சரி ஆண்டி, பாய், பார்க்கலாம். டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். பார்ப்போம், பாய் பாய். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேரிஸ். நம்ம வந்து போன விலாகில் வந்து பெங்களூர் டு மதுரை வந்திருந்தோம். இப்போ மதுரையில் எங்கள் ஆண்டி வீட்டில் இருக்கிறோம். ஆண்டி தான் எங்களுக்கு ரொம்ப ஃபேமிலி ஃப்ரெண்டு. அவங்க வந்து சூப்பராக குக் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட நான் ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்தே அவங்க சாப்பாடு சாப்பிட்ருக்கேன். அனபியாவே இப்போ செகண்ட் ஸ்டாண்டர்ட் வந்துட்டேன். அப்போ பார்த்துக்கோங்களேன். இன்றைக்கி அவங்களோட லஞ்ச் தான். ஸோ வாங்க, இது வந்து இன்றைக்கி ஒரு ஃபீஸ்ட்டாக இருக்க போது. டேஸ்ட் பயங்கரமாக பண்ணுவாங்க. வெஜ்ஜுனாலும் சரி, நான்வெஜ்னாலும் சரி, சூப்பராக பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கி மதுரை ஃபுட்டு. ஓகேயா, வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னப்பா? நிற்கட்டும், வெளியில் நிற்கட்டும். வாக்கிங் வரியா? சாப்பிடலையா? இவங்க வீட்டில் தரதாங்க சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நாங்கள் பாருங்கள், ஆண்டி எங்களுக்காண்டி வந்து கரண்டி ஆம்லெட்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படியே எண்ணெயில் மிதக்குது. அது போக பாருங்கள், இங்கே குழம்பு, அப்புறம் வந்து இது வந்து மட்டனா, மட்டன் நல்லா கார்லிக்லாம் போட்டு செம்மையாக இருக்குது. தம்பி, என்ன வந்தோடனே ரிமோட்டை தூக்கிட்ட? கேமரா இழுக்காதா அஜுல்? எல்லோரும் சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. ஆமாம், சாப்பிட ஆரம்பிச்சிட்டிங்களா? இது என்ன தயிரா ஐஸ்கிரீமா? தயிரை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. தயிர் வச்சு சாப்பிட அனுப்பியா? வேண்டாம். அம்மாவுக்கு சாப்பாடெலாம் எப்படி இருக்குது? சரி, நீ சொல்லுப்பா. இங்கே பார்த்து சொல்லு. அஜுல் வந்து தனியாகவே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். ஒயிட் ரைஸு வெறும் மட்டன் போதுமா? நல்லா சாப்பிடணும். சாப்பிட இப்போ காலி பண்ணணும். நாங்கள் பாரு, மட்டன்லாம் பிச்சு போட்டிருக்கல, அதை வச்சு சாப்பிடு. ரைஸில் வச்சு சாப்பிட்றணுன்னா இப்போ யார்? தட்டு நிறச்சி சாப்பாடு வந்துருச்சுங்க. ஸோ மட்டன் குழம்பு, கரண்டி ஆம்லெட், அப்புறம் வந்து இது என்னதாண்டி மட்டன் ஃப்ரை, எல்லாமே இப்படி இருக்குது. மட்டன் பெப்பர் ஃப்ரை. சூப்பராக சாப்பாடு வந்துருச்சுங்க. ஆண்டியோட ப்ரிப்பரேஷன். நல்லா கறி குழம்பு. இங்கே இப்படி காட்டு. ஃபுல்லாக கறி 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 கறின்னு ஃபுல் மட்டன் தாங்க. சிக்கன்லாம் கிடையாது, ஃபுல் மட்டன். அப்புறம் வந்து ஒரு கரண்டி ஆம்லெட்டு. ஸோ சோறு சாப்பிடுவோம். ஆண்டி வந்து ஸ்பெஷலாக நெஞ்செலும்பு போட்டு வச்சுருக்காங்களாம். சொல்லலாம். சூப்பராக இருக்குங்க. நல்லா சுல்லுன்னு வர இருக்குது. மட்டன் பீஸ்லாம் பாருங்க, செம்ம சாஃப்டாக இருக்குது. மட்டன் பீஸோட ஒரு வாய். ஆண்டி சூப்பராக சமைச்சிருக்கீங்க. ஆக்சுவலாக ஆண்டி வந்து நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி போத் வெஜ்ஜு நான்வெஜ் எல்லாமே சூப்பராக சமைப்பாங்க. இன்றைக்கி ஆக்சுவலாக நாங்களே ட்ராவலில் வந்தனால நிறையா பண்ணாதீங்கன்ட்டோம். இல்லைனா நிறைய ஐட்டம் பண்ணுவாங்க. ஃபஸ்ட் டைம் நான் வந்து கரண்டி ஆம்லெட் வீட்டில் பண்ணி பார்த்துருக்கேன். அப்படியே அந்த கரண்டி ஆம்லெட் பாருங்கள், அப்படியே கட்டியாக சூப்பராக இருந்திருக்கு. சூப்பராக இருக்குது. நல்லா அந்த எண்ணெய் மனம். இதுக்கு எல்லாம் ஃபுல்லாக சின்ன வெங்காயம் ஆண்டி? சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி. ஃபுல் சின்ன வெங்காயனால ஆம்லெட் சூப்பராக இருக்குங்க. ரொம்ப நேரமாக உறுத்திக்கிட்டு இருக்கிற விஷயம் வந்து இந்த மட்டன் தான். மட்டன் பெப்பர் இதுவுமே வந்து நல்லா குக் ஆகிருக்கு. செம்மையாக குக் ஆகிருக்கு பாருங்களேன் அந்த மீட்டு. இது வேறு லெவலில் இருக்குது. சூப்பராக இருக்குது. ஸோ ஆக்சுவலாக வந்து குழம்பு வந்து நெஞ்சு எலும்பு குழம்புங்க. ஆனால் வந்து அந்த எலும்பு தான் கறியோட பஞ்சாக இருக்குது. எலும்பே வந்து ஈஸியாக சாப்பிட்ற மாதிரி இருக்குங்க. சூப்பராக குக் ஆகிருக்கு. அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக ஒரே கடையில் தான் மட்டன் வாங்குறாங்களாம். மதுரை மட்டன். நெஞ்சு எலும்புல துளிர் எலும்புன்னு கேட்கணுமா. அப்போ தான் வந்து அதுனா ரொம்ப சாஃப்டாக இருக்குமோ. என்ன சாப்பிட்ற? என்ன சாப்பிட்ற? முட்டாயா? சூப்பராக மாவு உருண்டை வச்சுருக்காங்க பாருங்கள்.
பொரியலில் போட்ட மாவு உருண்டை அப்படி. ஸோ ஆஃப்டர்நூன் ஒரு சூப்பரான சாப்பாடுங்க. ஆக்சுவலாக வந்து வெளியில் பார்த்திங்கன்னா சரியான வெயில், ஆனால் உள்ளே தான் வந்து வெயில் கம்மி. வந்துட்டான் தூக்கம் வரதா டிவி பார்க்க போறியா? ஆக்சுவலாக எல்லாருமே நல்லா சாப்பிட்டுட்டு அப்படியே உட்காந்துருக்கோங்க. டெசர்ட் வந்து இங்கே பாருங்கள், இந்த உருண்டை இது வந்து மாவு உருண்டை. அது நம்ம பார்ப்போம். இவன் வந்து உடச்சி போட்டுருக்கு எப்படி வச்சுருக்கான் பாருங்கள். சூப்பராக இருக்குது, ஆனால் ஒட்டுது. செம்ம சாப்பிடுங்க. அதை பிடிக்கவே கஷ்டமாக இருக்குது. தொட்டாலே வந்து நொறுங்கிடுது. அதை சாப்பிட்டுட்டு சாப்பிட நல்லாயிருக்கு. உனக்கு வேணுமா? உனக்கு தட்டில் வச்சு தர சொல்லட்டுமா? உனக்கு வேணுமா? A few moments later. ஸோ லைட்டாக வந்து ஒரு நாப் எடுத்துகிட்டு அப்படியே முழிச்சாச்சு. அதில் தூங்குனியா? அதிலும் தூங்கினானா? அதுக்குள்ளே ஆண்டி வந்து ஸ்நாக்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டாங்க. ஸோ ஆண்டி வந்து இது எல்லாம் பொன்னமராவதியில் வாங்கியிருக்காங்க. இதுக்கு பேர் என்ன ஆண்டி? மணக்கோலம். பாருங்கள், இதில் வந்து தேங்காய்லாம் போட்டிருக்கு. அந்த தேங்காய்லாம் வந்து கீழே வறுத்துருப்பாங்களாம். இது இதுக்கு பேரா? தேன்குழல். ஓகே, நான் வந்து முறுக்குன்னு நினச்சேன். தேன்குழல். ஓகே, இது வந்து சீப்பு சீடை. இது எதில் பண்ணுறது? ஓகே, அந்த வரியினால என்ன? ஓகே ஓகே. இது உப்பு சீடை. ஆனால் பார்க்க பீனட்ஸ் மாதிரி பண்ணியிருக்காங்க. கைட்டே உருட்டுவாங்களோ? ஓகே. ஸோ இவ்வளோ ஸ்நாக்ஸ் வச்சு அடுத்து வந்து காஃபியும் வந்துருச்சுங்க. அதில் எந்திரி ஏதாவது சாப்பிடு. நிறையா ஸ்நாக்ஸ் இருக்குது பாரு. ஸ்நாக்ஸ் தான் நிறையாங்க. இதுக்கு பேர் மணக்கோலமா. மணக்கோலம் வந்து ஆக்சுவலாக வந்து பார்க்குறதுக்கு காரச்சவ மாதிரி இருக்குது, ஆனால் நல்லா இனிப்பு. எல்லாமே காரைக்குடி ஸ்பெஷல் ஸ்நாக்ஸ். இது வந்து சீப்பு சீடை. அந்த வரி வரியாக இருக்கிறனால சீப்பு சீடை. அதை எடுப்போம். எல்லாமே செம்ம ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குங்க. ஃப்ரெஷ்ஷு, அது நல்லா கிறிஸ்பாக இருக்குது. இன்னொரு மேட்டர் காட்டுறேங்க. இது என்ன தெரியுமா? பீனட்ஸ் மாதிரி இருக்கா? பீனட்ஸ் இல்லையா, உப்பு சீடை. கைட்டே அப்படி சின்ன சின்னதாக ஊட்டியிருக்காங்க. சாப்பிட்டதில் இதாங்க, அப்படியே ஸ்பார்க் மாதிரி தெரியுது. பயங்கர பொறுப்பு. ஆண்டி முறுக்குக்கு பேர் என்ன சொன்னீங்க? தேன்குழல். இங்கே பாருங்க, இதுக்கு பேர் தேன்குழலாம். தேங்கோலை. ஆனால் ஒரு முறுக்கே வந்து 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிடலாம் போலங்க. நிறைய சுற்று இருக்குது. ஸோ நாங்கள் வந்து இப்போ வந்து கிளம்ப போகிறோங்க. மதுரையில் நம்ம ஆண்டி வீட்டிலேருந்து இப்போது நாங்கள் கிளம்ப போகிறோம். கிளம்பலாமா அஜுல்? அஜுல் தான் ரொம்ப நேரமாக கிளம்பியே இருக்கிறான். என்னம்மா கிளம்பமா? ஆண்டி ஹை சொல்லுங்கள் எல்லாருக்கும். ஸோ ஆண்டி வந்து இன்றைக்கி சூப்பராக லன்ச் பண்ணியிருந்தாங்க. ஸ்நாக்ஸ்லாம் சூப்பராக வச்சுருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஆண்டி. இப்போ அம்மாலாம் ரெடி ஆகிட்டாங்க. நதியா கிளம்பானம்மா. இதில் தூக்கிடுவியா? இங்கே பாரு, அஜுல் வந்து ஒரே கிளம்புற அவசரத்துலேயே இருக்கான். இங்கே பாருங்க, போ தள்ளிட்டு போ. தூக்கி போட்டே போயிட்ட. பாய். காலி பண்ணா இடத்த காலி பண்ணால் போதுன்ற மாதிரி கிளம்பி போயிட்டான். வாட்டர் பாட்டில்கள்லாம் எடுத்து. ஆமாம், வாட்டர் பாட்டில் எடுப்போம். டேடியோட வாட்டர் பாட்டில் இருக்குது. கார் வேறு தெருமுக்கில் இருக்குது. சரி போமா ஆண்டி. ஆச்சிட்ட சொல்லிட்டு வா, பாட்டிகிட்ட சொல்லிட்டு வா. பாய். அக்கா போய் சொல்லிட்டு வா. ஆச்சிட்ட போய் சொல்லிட்டு வா. நீ ஒன்றும் நல்ல பழக்கம் படிக்காதுன்னு டேடி அப்படியே வீடியோவில் போட்டு விட்றா. சரிங்க, நாங்கள் வந்து இப்போ மதுரையிலேருந்து கிளம்புறோம். இனி தான் வந்து நாங்கள் வந்து கல்யாண வீட்டுக்கு போகிறோம். அது வந்து திருமங்கலம். ஸோ திருமங்கலம் போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறோம். ஸோ இது வந்து ஒரு கண்டினியூஸாக வருங்க. அந்த வீடியோஸ் எல்லாமே ஃபுல்லாக பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம கூடிய சீக்கிரமே சந்திக்கலாம். அன்டில் சைனிங் ஆஃப், உங்கள் ஃபாரிஸ். பாய். அங்கே போயிடுவோண்ணா. சரி போலாமாம்மா காருக்கு? சரி ஆண்டி பாய், பார்க்கலாம். டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். பார்ப்போம். பாய் பாய். வீடியோ வரும்போது பாருங்கள். ஆமாம், மணி பிளான்ட் ட்ரையாக இருக்கு ஆண்டி.
ம் போலாமா காருக்கு? பாய் ஆண்டி, பாய் பாய். வா கார் போகலாம். இது என்ன கையில் என்ன வச்சுருக்க? கையில் காட்டு. ஃபீடிங் பாட்டிலாடா அது? சின்ன வயசில் குடித்த ஃபீடிங் பாட்டில் கவரை இப்போ உள்ள பாட்டிலுக்கு போட்டு வச்சுருக்கான். பத்திரமா வச்சுக்கோ என்னப்பா, பத்திரமா வச்சுக்கோ என்னப்பா. ம் சேட்டப்பையனா சேட்டப்பையன், நம்பர் 1 சேட்டப்பையன்.